இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கடந்த 9 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தினார். அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அவருடைய கரம் நம்மை நடத்தினது. அவர் நீங்க நடந்து போகாத வழிகளிலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நல்லவர் அவர் எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனை சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நிகழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது அது தடைப்படாது. ஒருவேளை கடந்த 9 மாதங்கள் அந்த எத்தனையோ காரியங்கள் தடை கொண்டு வந்திருக்கலாம். சத்துரு எத்தனையோ தடைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமலே நேர தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதத்தில் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வார்த்தை யோபு சொல்லும் பொழுது, யோபுடைய அந்த சூழ்நிலை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோபுடைய 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோபுடைய சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். யோபுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வாசிக்கிற நம்புகிறேன். நீங்கள் யோபு புஸ்தகத்தை திரும்ப இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் திரும்ப ஒரு யோபு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1, 2 இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவருடைய சரீரத்துடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்து போகிறான். அவனுடைய பிள்ளைகளை இழந்து போகிறான். அவனுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரிகள், அவனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விழுந்துட்டு சொல்லுவான். எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவனுடைய கனத்தையும் இழந்து போகிறான். எல்லாம் இழந்து யோபு பொழுது ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு வியாதியின் நிமித்தம், அந்த பலவீனத்தின் நிமித்தம், அந்த உடம்பு முழுவதும் வியாதி, எல்லாம் இழந்து போன ஒரு துக்கம், எல்லா துக்கம். அது மாத்திரமில்ல, மனைவி அவனை பார்த்து சொன்னா, இவ்வளவு உத்தமமா இருக்கிற, இன்னும் நீ உத்தமமா வாழ்கிறதுல வேஸ்ட், உன் ஜீவனை, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமில்ல, ஒரு 4 நல்ல நண்பர்கள், நேரங்கள்ல நண்பர்கள் நம்ம சொல்லுவோம், நண்பர்கள் ஒரு பலமுள்ளவர்களா இருப்பாங்க சொன்னா, அந்த யோபுக்கு இந்த நண்பர்கள் யோபுவை பார்த்து சொன்னாங்க, நீ தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்சிருக்கிற, இந்த பாவத்துடைய விளைவு உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்லி யோபுவை குறித்து அவர்கள் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் யோபு 42 அதிகாரத்துல, அதுக்கு முன்னாடி உள்ள சில அதிகாரங்களை கர்த்தர் பேசுகிறார். பேசுறதுக்கு பிறகு சொன்னா, தேவனை நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றும் தடைபடாது. ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம், அப்ப தேவன் செய்ய நினைத்தது வியாதி தேவன் கொடுத்தாரா? இல்லை. பலவீனம் தேவன் கொடுத்தாரா? இல்லை. இதெல்லாம் எடுத்துட்டு போய் இறந்து போன இதெல்லாம் தேவனா செய்தார்? இல்லை. இதை ஒன்றும் தேவன் செய்கிறது இல்லை. தேவன் ஒருபோதும் நன்மை செய்கிற தேவன். ஒருபோதும் வாழ்க்கையில தீமையோ ஓட்டாண்டியா உட்கார வைக்கிறதோ இல்ல ஒன்றிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் வெறுமை, ஒழுங்கின்மையா இருக்கிற வாழ்க்கையில திரும்ப வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும், திரும்பவும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷனை தான் தேவன் செய்ய போகிறவர். தேவன் செய்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிற தேவன், அவர் திரும்பவும் கட்டுகிற தேவன். தேவன் செய்யவில்லை. சத்துரு கொண்டு வந்தான், தடைகளை கொண்டு வந்தான், வியாதி பிசாசு கொண்டு வந்தது, அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனது எல்லாம் பிசாசு. தேவனை குறித்து நம்ம ஒரு குறை சொல்லக்கூடாது. இவ எல்லாம் இழந்து போயிருக்கிறான். அந்த நண்பர்கள் சொன்னாங்க, இந்த சூழ்நிலையில யோபு அந்த சூழ்நிலையிலும் தேவனை குறித்து குறையோ சொல்லல, தேவனை குறித்து ஒரு குற்றமும் சொல்லவில்லை. அவர் சொன்ன, தேவனை நீ சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கிறேன், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீங்க செய்ய நினைச்சிருக்கிற என் வாழ்க்கையில அது ஒண்ணுமே தடையாப்படாது. ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. எனக்கு செய்ய போகிற தேவன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்.
My Redeemer is alive என்று சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு செய்ய நினைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வரப்போகிறது. அந்த மேன்மை ஒருபோது தடை செய்ய முடியாது. அது கட்டாய வாழ்க்கையில வந்து தீரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ செல்லமே, யோபோட வாழ்க்கை, அவனுடைய கண்ணோட்டம், அவன் 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 தேவனை குறித்தான அந்த அறிவு, அது மாத்திரமல்ல, அவன் அந்த வார்த்தையோடு கூட இணைந்து கொண்டான், தேவனோடு கூட இணைந்து கொண்டான். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுகிறது இல்ல, கட்டாயம் எனக்கு அவர் செய்வார் என்றுதான் அந்த விசுவாசம். அது மாத்திரமல்ல, தேவனை குறித்தான மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். இந்த ஒருவேளை நீங்க கடந்த 9 மாதங்கள் எப்படி யோசித்தீர்கள் என்பது தெரியாது எனக்கு. ஆனால் 10வது மாதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட இணைந்து கொள்ளதை விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் எந்த நினைவோடு கூட இணைந்து இருக்க போகிறீர்கள்? இந்த வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, பூமியை பார்க்கிற வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட உயர்வுள்ள தேவனுடைய சிந்தையில அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ள ஆரம்பியுங்கள். நீங்கள் எண்ணத்தோடு கூட இணைந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லும். இந்த உலகம் என்றைக்குமே நமக்கு பாத்திரவான்களா இருக்காது. இந்த உலகம் ஒரு முடி வைத்திருக்கு, இந்த உலகம் ஒரு மார்க்ஸ் வச்சிருக்கிறது. அந்த உலகத்துடைய மார்க்ஸ்க்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. வேத விலகாய் சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவென்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் ஒரு மார்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு, அந்த ஹெவன்லி மார்க்ஸ். உங்களுக்கு எனக்கு பரலோகத்துல ஒரு பரலோக கணக்கு இருக்கிறது. இந்த உலகம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இந்த உலகம் ஒரு சின்ன ரவுண்ட போட்டுட்டு இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் சூழ்நிலை, இது வந்துச்சா, இது சூழ்நிலையா, இது அப்படிதான் இருக்கு, இது நடக்காது, முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லு. ஆனால் பரலோகம் சொல்லு, இல்ல இல்ல, இது இந்த உலகம் சொல்லுது. ஆனா நான் சொல்றேன், எங்க முடிகிறதோ அங்க இருந்து பரலோகம் ஆரம்பித்து வைக்கிறது. எங்க முடியலையோ, எல்லாம் என்னால முடியல, என் சூழ்நிலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீ கையை தூக்கும் பொழுது பரலோகம் உன் வாழ்க்கையை துவங்கி வைக்கிறது. யோபுக்கு தெரியும், என் வாழ்க்கையுடைய இந்த சூழ்நிலை, இந்த உலகம் பார்க்கிற முடிவு, இந்த உலகம் என்ன குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிற முடிவு அல்ல, பரலோகம் என்ன குறித்து ஒரு முடிவு வைத்திருக்கிறது. அதுதான் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, அவர் எனக்கு வைத்திருக்கிற ஒன்றும் தடைபடாது. அந்த பரலோகம் என்ன குறித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய முடிவு, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி இந்த நாள்ல கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவன் சொன்னமே, பரலோகம் ஒன்றை குறித்து ஒரு முடிவு வைத்திருக்கிறது. உங்களை குறித்து பரலோகம் மிகப்பெரிய முடிவு வைத்திருக்கிறது, ஆச்சரியப்பட்டபடியான முடிவு வைத்திருக்கிறது. யோபுடைய அந்த புஸ்தகத்திற்கு வாசித்த மத்தியில் நிறைய கமெண்ட்ரி இருக்கிறது. நிறைய பேர் யோபு புஸ்தகத்தை கமெண்ட் எழுதி இருக்கிறாங்க. நிறைய கமெண்ட்ரியில் ஒரு கமெண்ட் இப்படி வாசிக்கும் பொழுது 42 அதிகாரத்திலே அந்த கமெண்ட் அந்த ஆத்தர் எழுதுகிறார், யோபுடைய மரணத்தை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் காத்திருந்துச்சா. ஒரு கூட்டம் யோபுடைய மரணம் எப்ப நடக்கும், எப்பொழுது யோபுடைய மரணத்தை அவனுடைய ஃபுல் சர்வீஸ் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூட வாழ்க்கையில கர்த்தர் சொல்றார், ஒரு கூட்டம் உன்னுடைய தோல்வியை, உன்னுடைய முடிவை, நீ விழுந்து போகிறதை, நீ இல்லாமல் போகிறதை ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டது. எப்பொழுது இவனுக்கு முடிவு வரும், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முடித்து போகும், இவன் அப்படியே எப்பொழுது கீழே விழுந்து போவான், அப்ப பார்த்து நம்ம சிரிக்கலாம், அப்ப பார்த்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்க்கலாம். சத்துரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உன் வாழ்க்கையுடைய முடிவு சூழ்நிலைகளை எல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிச்சு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் பரலோகம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. அந்த கணக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற மாதமா இருக்க போகிறது, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற நாளா இருக்க போகிறது, ஒரு புதிய துவக்கம் உன் வாழ்க்கையிலே கடந்து வர போகிறது.
யோபுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. யோபு தேவனை குறித்த நல்ல அறிவுல இருந்தா. அந்த அறிவு விளங்குவதை சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு முன் குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுவார். அவன் சொன்னா, எனக்கு நிறைய வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. என்னை கேட்டுக்கொண்டு தேவன் சொன்னவே, ஏதோ ஒரு சின்ன காரியம் உனக்கு என்று முன்குறிக்கப்பட்டது இல்ல. உனக்காக இந்த உலக தோற்றத்துக்கு முதல், இந்த உலக தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உன்னை குறித்து முன்குறித்து வைத்திருக்கிறார். உனக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது வைத்திருக்கிறார். உனக்கு அந்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. பிரசங்கி 3 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் சமயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமயம் உன் வாழ்க்கையில சகலத்தை நேர்த்தியாய் நடத்த போகிற சமயம் இருக்க போகிறது. அது உன் வாழ்க்கையில நிரந்தரமாக பெற்றுக் கொடுக்கிற சமயமா இருக்க போகிறது. கேட்டுக்கொண்டு நன்மதேவன் சொன்னவே, இந்த நாள கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறவர்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்க வாழ்க்கையில் அர்த்தத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தோடு கூட இணைந்து கொள்ளுகிறது அல்ல. இந்த உலகம் போகிற அந்த இணைவுல நீங்கள் இணைந்து கொள்ளுகிறது அல்ல. நீங்கள் இணைகிறது பரலோகத்தோடு கூட, அந்த நினைவோடு கூட, தேவனுடைய நினைவோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். வேதத்துல நிறைய புருஷனுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். தாவீது அந்த வார்த்தையோடு இணைந்து கொண்டான், தேவனோடு இணைந்து கொண்டான். எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்து கொண்டான். அந்த பரலோக தேவனோடு இணைஞ்சிட்டான், கனெக்ட் ஆகிட்டான். அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாமே அதுவாய் மாறினது. அவன் சொல்றான், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை முதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லினான். நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கை எல்லாம் வாய்க்கப்படுகிற வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த மாதம் நீங்கள் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இணைந்து கொள்ளுங்கள். அவர் எனக்கு செய்ய வல்லவர். அவர் எனக்கு செய்ய வல்லவர். இந்த வல்லவர் என் வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையை அவரோடு இணைந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பூமியுடைய நினைவுகளோடு கூட இணைந்து கொள்ளுகிறது அல்ல, இந்த பூமியின் எண்ணங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறது அல்ல, அந்த தேவனோடு கூட நீங்கள் இணைய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. உன்னை முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம். கால்களில கீழே வந்து சொல்லுவான், உன் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், கூட இருக்கிற தேவன் பெரியவர். சொல்லுகிறது மாத்திரமல்ல, யோபுக்கு தங்க காசுகளையும் தங்க சரப்பணிகளையும் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுக்கு சென்ற அதே தேவன் உன் வாழ்க்கையில செய்வார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவன் சொன்னவே, சூழ்நிலையை மாற்றி இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவனை நீ சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாது. எதிர்பாருங்கள், நீங்கள் இணைந்திருங்கள். பெரிய காரியம் வாழ்க்கையில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.